ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் நெய் விட்டு அரை கப் ரவை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அந்த நெய் வாசனை வர வரைக்கும் நெய்யில் ஃபுல்லாக அது பரவணும். அதை நல்லா வறுத்துட்டு ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதே அளவில் சுகர் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது ஹீட் ஆகும்போதே நமக்கு அது மெல்ட் ஆகி வந்துடும். அதனால் இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு காமூடி போதும். சேர்த்துட்டு அதையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி துருதுருப்பாக கொஞ்சம் எண்ணெய் பதத்தோட நெய் பதத்தோடு இருக்கணும். இந்த டைமில் இதை ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம பூரிக்கெல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன பாலாக இப்படி உருட்டி வச்சுருக்கேன். உருட்டி வச்சதை நம்ம லைட்டாக பரத்த போகிறோம். சின்ன சின்ன பாலாக தான் எடுத்திருக்கேன். அதனால் அதை ஒரு மைதா மாவை இப்படி தடவிட்டு, எண்ணெயோ எதுவுமே தடவாமல் இந்த மாதிரி மைதா மாவை தடவிட்டு மாவை எப்படி தட்டி கொடுத்துட்டு அதுலேயும் பரத்திட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக பரத்திக்கோங்க. பரத்தின அப்புறமா இதுக்குன்னு சமோசா பண்ணுறதுக்குன்னு ஸ்வீட் சமோசா பண்ணுறதுக்குன்னு ஒரு அச்சு உண்டு. அது வாங்கி வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம அந்த அச்சில் நிற்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக பரத்திட்டு அந்த அச்சை இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு இதை நல்லா அதில் படர விட்டுட்டு இதுக்கு உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்வீட்டை ஒரு ஸ்பூனால் அதில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி பிசையணும். அப்போ தாங்க அந்த ஓரங்கெல்லாம் நல்லா ஒட்டும். அப்புறமா அந்த மீதி வர்றதை மாவை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம அடுத்து உருண்டை பண்ணி இது போல் உருட்டை தேவைப்படும். எடுத்து வச்சுட்டு இது ஒவ்வொரு இதாக நான் எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேங்க. இது இருக்கட்டும். நீ ஓரங்களை ரொம்ப அழகாக மடிக்கணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம எண்ணெய் சூடாக்க போகிறோம். சூடாக்கிட்டு ஒவ்வொன்றத்தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிக்கும்போது ரொம்ப லோ ஃப்ளேம்லையும் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மறைச்சி விட்டுட்டு பபிள்ஸ் பார்த்திங்களா கோல்டன் கலரில் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் சமோசா ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் டீ கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.